வணக்கம் மக்களே. ஆப்பிளோட WWDC 2026 ஈவெண்ட்ல என்னென்ன புது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வருஷம் கீநோட்ல பிகெஸ்ட் ஹைலைட் என்னன்னா அவங்களோட கம்ப்ளீட்லி அப்கிரேடட் சிரி AI. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பவர் பண்ண இந்த புது சிரி நம்மளோட பர்சனல் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட நிஜமாலுமே கான்வர்சேஷன் பண்ணும் அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஆப்பிளோட வைஸ் பிரசிடென்ட் மைக் ராக்வெல் சொன்ன மாதிரியே சிரி இப்போ முன்ன விட கேப்பபிள் வாய்ஸ் அசிஸ்டண்டா மாறிடுச்சு. யூசர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க இது ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம அதிகமான டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணும். இனிமே நம்ம சிரி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா அது சிங்கிள் ரிப்ளை மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணாது, கண்டினியூஸா நம்ம அது கூட கான்வர்சேஷனும் பண்ண முடியும். பிரெயின் ஸ்டார்மிங் பண்ண, டாக்குமெண்ட்ஸ்க்கு ஃபீட்பேக் வாங்க, ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கும் ஆன்சர்ஸ் தெளிவா வாங்குறதுக்கும் சிரி இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஆப்பிள் இப்போ அவங்களோட டெடிகேட்டட் சிரி ஆப்பும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஐபோன், ஐபேட், மேக்னு எல்லாத்துலயும் யூசர்ஸ் அவங்களோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷனை ரீவிசிட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல காமிக்கிற இன்ஃபர்மேஷன் கூட இன்டராக்டும் பண்ண முடியும்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அடுத்த மேஜர் அப்டேட் சர்ச் சிஸ்டம்க்கு. ஆப்பிள் ஸ்பாட்லைட் அண்ட் டிவைஸ் சர்ச்சோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மொத்தத்துல ஆப்பிள் ரீபில்ட் பண்ணிருக்காங்க. இதனாலவே உங்க டிவைஸ்ல கிரியேட் ஆகிற கண்டென்ட் எல்லாமே இன்ஸ்டன்டா இண்டெக்ஸ் ஆகும். மெயில், டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ், இது மட்டும் இல்லாம மத்த ஆப்ஸ்ல இருக்க கண்டென்ட்டை ரொம்ப ஃபாஸ்டா சர்ச் பண்ண முடியும். சர்ச் ரிசல்ட்ஸும் இனிமே ரொம்ப ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்றாங்க. டிசைன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ண லிக்விட் கிளாஸ் டிசைன் லாங்குவேஜ்க்கு இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணப்போ எந்த ஒரு எடிட்டபிள் ஆப்ஷனும் இல்லாம பிளைனா இருந்துச்சு. இப்போ கஸ்டமைசேஷன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் அவங்களே கொடுத்திருக்காங்க. யூசர்ஸ்க்கு டிரான்ஸ்பரன்சி மேல ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்கப்படுது. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் லுக் வேணுமா இல்ல டிண்டர் இன்டர்ஃபேஸ் வேணுமா அப்படின்னு நீங்களே அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண டெக்ஸ்ட் லேபிள்ஸ், டூல் பார்ஸ் அண்ட் அனிமேஷனை இன்னும் ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. AI ஃபீச்சர் பத்தி பேசும்போது ஆப்பிள் ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்பேஷியல் ரீஃப்ரேமிங். இந்த ஃபீச்சர் AI அண்ட் 3D மாடலிங் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண போட்டோஸ்ல இருந்து புது கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் கூட கிரியேட் பண்ணும். ஆப்பிள் காமிச்ச டெமோல பார்த்தா ஏற்கனவே எடுத்த ஒரு போட்டோல கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி காமிச்சாங்க. ஹோம் ஆப்புக்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. கனெக்டட் செக்யூரிட்டி கேமரால ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்டான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணும். மல்டிபிள் கேமராஸ்ல இருந்து ரெலவெண்டான கிளிப்ஸையும் தேடி கொடுக்கும். அதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா முன்னாடியே அந்த இமேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சஜஸ்ட் பண்ணும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் பாஸ்வேர்ட்ஸ் ஆப்ல வந்திருக்கு. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இப்போ சஃபாரியோட சேர்ந்து வீக் பாஸ்வேர்ட்ஸ் இல்லனா காம்ப்ரமைஸ்டான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக வெப்சைட்டுக்கு போய் பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ற ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். இது ஆப்பிளோட AI ஏஜென்ட்ஸ் டைரக்ஷன்ல எடுக்கிற முக்கியமான டிசிஷன் சொல்றாங்க. இந்த WWDC 2026 ஈவென்ட்டுக்கு ஒரு எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸும் இருந்துச்சு. ஆப்பிள் CEO டிம் குக்கோட கடைசி WWDC கீனோட் இதுதான். இந்த ஈவென்ட்டுக்கு அப்புறம் ஆப்பிள் லீடர்ஷிப்பை ஜான் டர்னர்ஸ் கையில ஒப்படைக்க போறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிள் இந்த WWDC 2026ல AI மேல ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருந்தாங்க. சிரி அப்கிரேட், ஸ்மார்ட்டர் சர்ச், AI பவர்டு போட்டோஸ், இன்டெலிஜென்ட் ஹோம் செக்யூரிட்டி அண்ட் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் எக்கோசிஸ்டம் முழுவதையும் AI ஆல இன்டெகிரேட் பண்ண ஆப்பிள் பெரிய மூவ் எடுத்திருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நுட்பம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.